Hey Brake Squad, இந்த vlogல ஈஸியாக எப்படி வீலி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் எல்லா ப்ராப்பர் சேஃப்டி கியர்ஸும் போட்டு ஒரு ஸ்டண்ட் ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் மூலமாக கற்றுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி வீலிஸ் எல்லாம் எந்த பப்ளிக் ரோட்ஸ்லையும் அட்டம் பண்ணாதீங்க, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் கற்றுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட். நம்ம வந்து ரோட்டில் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கான விஷயம் இது கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நம்ம வந்து வீலிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ பேட்ஸ்லாம் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட நீ எல்போஸ்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டண்ட்டு எப்போ வேணால் கற்றுக்கலாம், ஆனால் நீ எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி கியர் வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் அமேசானில் செக் பண்ணிங்கனாலும் கிடைக்கும், இல்லைனா நார்மல் ஸ்டோர்ஸில், பைக்கிங் ஸ்டோர்ஸில், ஹெல்மெட் கடையில் கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நீ பேட்ஸ் கிடைக்கும். இந்த நீ பேடை நீங்கள் உள்ளேயும் போட்டுக்கலாம், இல்லைனா வெளியிலையும் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வந்து அடிப்படாமல் சேஃபாக கற்றுக்கலாம். நீங்கள் நீ பேட் மாட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் தான். ஸோ இந்த ஆர்மர் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஜாக்கெட்ஸ் இருந்தால் ஜாக்கெட்டும் போட்டுக்கலாம். அதுவும் நார்மல் ஹெல்மெட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். 3000 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இல்லை யூஸ்டு ஜாக்கெட்ஸ் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு இந்த செஸ்ட்டு, அப்புறம் வந்து பின்னாடி பேக்கு, அந்த மாதிரி ஏரியாலாம் அடிப்படாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளவ் தான். க்ளவ்வும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேடிங் வச்ச க்ளவ் வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல பேடிங் வரும். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே விழும்போது கையிலே அடிப்படாமல் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மோட்டார் ஸ்போர்ட்ஸில் சேஃப்டி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. கடைசியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஹெல்மெட்ஸ். நீங்கள் ஸ்டண்ட்டுன்னு கிடையாது, நார்மலாக ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்கன்னா கூட சர்டிஃபைடு குவாலிட்டியான ஹெல்மெட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைடும் பண்ணுங்கள். ஸோ ஹெல்மெட்ஸ் தான் தலைக்கவசம், உயிர்கவசம். ஸோ அதனால் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டோம். க்ளவ்வு, செஸ்ட் பேட், ஆர்மர், சேஃப்டி கார்டு, அப்புறம் ஹெல்மெட்டு, நீ பேடு, அப்புறம் ஹை ஆங்கிள் ஷூஸும் ரொம்ப முக்கியம். ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு வீலி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கீழே விழுந்திங்கன்னா காலில் அடிப்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சேஃப்டி கியர்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நம்மளோட வீலி டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீலி டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பைக்கில் ஒரு வீலி பண்ணுறதுக்காக, அதாவது பேசிக்காக நீங்கள் வீலி கற்றுக்கிறதுக்கான ஒரு சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பாரு. உங்கள் வண்டியில் ஸ்டாக்காகவே இந்த மாதிரி ஒரு லென்த் ஹேண்டில் பார் வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதுவே நீங்கள் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 2 பீஸ் ஹேண்டில் பார் வருது அப்படின்னா அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பாரை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வீலிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து வீலிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து வலிக்கிட்டு பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சீட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராபு. இது வந்து நாங்கள் வந்து எங்கள் கம்ஃபர்ட்டுக்காக இது போட்டிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் ஒரு வீலி பார் மாதிரி அடிச்சிங்கன்னா வண்டி ஃபுல்லாக 12 o'clock ஆச்சுன்னா வண்டி நீங்கள் வந்து பின்னாடி விழாமல் இருக்கும். இந்த கார்டு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த 3 விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் ஸ்ப்ராக்கெட்டு. இதை வந்து நாங்கள் வந்து பிக்கர் ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஏன்னா இதோட சிசி பார்த்தீங்கன்னா 400 cc இன்ஜினு, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் 150 cc 180 cc இந்த மாதிரி அப்பாச்சி அந்த மாதிரி சின்ன பைக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ராக்கெட் கஸ்டமைசேஷன் தேவைப்படாது. அதிலே நீங்கள் கற்றுக்கலாம். நான் சொன்ன இந்த 3 கஸ்டமைசேஷன் மட்டும் உங்களுக்கு மெயினாக தேவைப்படும். இது இல்லாமல் நீங்கள் சைலன்சரு, வண்டி டியூனிங்கு, பவர் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, இதிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று, டயர் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பிரேக் பேட்ஸ் வந்து புதுசாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரம் பிரேக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரோட ஏர் ப்ரெஷர். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வீலிங்கே கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஏர் ப்ரெஷரை வந்து ஒரு 15 ஒரு 20 வைங்க. ஏன்னா ஃபுல் ஏர் ப்ரெஷர் இருந்தால் டயர் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் வீலி பண்ணும்போது வண்டி வந்து ரைட்டு லெஃப்ட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டு தான் கற்றுப்பீங்க. ஸோ அப்போ அந்த டயர் பத்திர ஒரு 15 to 20 நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு சைக்கிள் ஷாப்லேயோ ஆல்ரெடி செட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா டயர் வந்து கொஞ்சம் நீங்கள் வீலி பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீலிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நாம் மெயின் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மக்களே, நம்ம வந்து வண்டியோட கஸ்டமைசேஷன் பார்த்தோம், சேஃப்டிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வீலி பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பேக் பிரேக்கு தான். பேக் பிரேக் தான் வீலிங்க்கு. அதாவது நீங்கள் வீலியில் வண்டியை கண்ட்ரோல் எப்படி பண்ணுறீங்கன்றது முழுக்க அந்த பேக் பிரேக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பேக் பிரேக்கோட அதாவது உதவி இல்லாமல் உங்களால் வீலிங் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வீலி எப்படி பாப்அப் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வண்டி ஆன் பண்ணிக்கோங்க.
நீங்கள் என்றைக்குமே வீலி பண்ணுறது மாதிரி இருக்கும்போது உங்களோட கியர் வந்து என்றைக்குமே ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு பேக் பிரேக்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும். எதுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் வீலில் வந்து ஒரு grip கிடைக்கும். ஸோ grip கிடச்சி வண்டியை புல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் என்னென்னா, கிளச்சை ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, கிளச்சை க்ளோஸ் பண்ணுறீங்க, பேக் பிரேக் அழுத்தி பிடிக்கிறீங்க, த்ராட்டில் ரெடியாக வச்சுக்கிறீங்க. ஸோ பேக் பிரேக்கை அழுத்தி ஃப்ரண்ட்டில் பம்ப் பண்ணி கிளச்சையும் த்ராட்லேயும் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ ஈஸியாக ஒரு வீலி பாப்அப் பண்ணேன்றதை பார்த்துருப்பீங்க. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பேக் பிரேக்கை அழுத்துறீங்க, கிளச்சை க்ளோஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் த்ராட்டில் லைட்டாக கொடுத்துட்டு 3த்தையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறீங்க, த்ராட்டில் கொடுக்குறீங்க. அப்போ வந்து வண்டி ஒரு ஹைட் வந்துடும். ஸோ அதுதான் பேசிக் வீலியோட கான்செப்ட். அந்த மாதிரி வண்டி ஹைட் வரும்போது கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக் அடித்து வண்டி இறக்கிடும். இப்போ நான் ஒரு தடவை அதை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன், பேக் பிரேக்கில் கால் ரெடியாக இருக்குது. அப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்க நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணதுனால எவ்வளோ ஈஸியாக நின்ன இடத்துலேருந்து எஃபர்ட்லெஸ்ஸாக என்னால் வீலி பண்ண முடியுதுன்ட்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இன்னொரு தடவை உங்களுக்காக பண்ணி காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன், பேக் பிரேக்கில் கால் இருக்குது, பேக் பிரேக் அழுத்தி ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் கொடுத்து நான் இப்போ லிஃப்ட் பண்ண போகிறேன். லிஃப்ட் பண்ணும்போது பேக் பிரேக்கையும் ரிலீஸ் பண்ணிடணும், கிளச்சையும் ரிலீஸ் பண்ணிடணும், த்ராட்டில் லைட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக என்னால் வீலி பாப்அப் பண்ண முடியுதுன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி வீலி பாப்அப் பண்ணிட்டீங்க, வண்டி ஒரு சர்டைன் ஹைட் வந்துருச்சு, எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கும் பிரேக்கிங்கும் த்ராட்டில் பாடி பேலன்ஸ் இந்த 3த்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து கிளச் யூஸ் கிடையாது. ஸோ கியர் நம்ம போட போகிறதில்ல, ஏன்னா ஒரு கால் நம்ம கீழே தான் வச்சுருக்க போகிறோம். பேசிக் கற்றுக்கும் போது என்றைக்குமே வந்து ஒரு காலை கீழே வச்சு கற்றுக்கிட்டா ஈஸி. ஏன்னா வண்டி மிஸ் ஆகிடுச்சா நீங்கள் வண்டியை விட்டுடலாம், இறங்கிடலாம் கீழே. அதுக்காக ஓகேவா. இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய லெக் மூமெண்ட்டை பாருங்கள், அந்த பிரேக்கிங்கை பொறுமையாக தொட்டு 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 போவேன். ஏன்னா வண்டி ஹைட் வரும்போது நான் பிரேக் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன். அங்கே தான் விஷயம் இருக்குது. இப்போ என்னோடய காலை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், ஒரு சின்ன பிளே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் கியரில் இருக்கேன், த்ரால் கொடுத்து வீலி பாப் பண்ணிட்டேன். பிரேக்கிங் லெக்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அதோட மூவ் பண்ணுறது தெரியும். பிரேக்கிங்கில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் வீலி பாப்அப் பண்ணுறதுக்கான டிப்ஸு. ஸோ நீங்கள் வண்டி ஹைட் வருது அப்படின்னா பிரேக்கிங்லேயே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் காரணத்தை கொண்டும் இந்த பிரேக்கிங் லெக்கை வண்டியிலேருந்து எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டா வண்டி கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ தட் நீங்கள் வண்டியை விட்டுருவீங்க. ஸோ இந்த பிரேக்கிங் லெக்குன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ கைஸ், நீங்களும் வீலிஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா பப்ளிக் ரோட்டில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டண்ட் ரைடிங் பப்ளிக் ரோட்டில் கம்ப்ளீட்டாக இல்லீகல். இது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான் போடுறேன். அப்புறம் ஏன் நீ யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ யாரும் பப்ளிக் ரோட்ஸில் ட்ரை பண்ணாதீங்க. இது யாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவோ வீடியோ கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸஸ். ஸோ இதே மாதிரி ஒரு ஈஸியான வேலை ஸ்டாப்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து ஸ்டாப்பின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2ல் ஸ்டாப்பி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டண்ட் ரைடிங் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் பிரேக் ராஜ்ன்ற பேஜை ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.